ஓம் சாந்தி. இன்று நாம் பிரகாஷ்மணி தாதிஜி அவர்களின் மதுர வாக்கியத்தை கேட்போம். இன்று பாபா நமக்கு என்ன கூறியிருக்கின்றார் என்றால், நான் வருவதே குழந்தைகளை எனக்கு சமமாக விதேகியாக ஆக்குவதற்காக. 3 விஷயம் சொல்றாங்க தாதி. ஒன்று, பாபா நம்ம எல்லாரையுமே விதேகியாக ஆக்கி அவருக்கு சமமானவர்களா ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். இரண்டாவது, நான் என்ற உணர்வை தியாகம் செய்ய வேண்டும். எங்கே நான் என்பது வருகின்றதோ அந்த நான் என்பதை விடுத்து பாபா பாபா என்று கூறுங்கள். தன்னைத்தான் நான் நிமித்தமானவன் என்ற ஒரு உணர்வோடு இருங்கள். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், தன்னுடைய நடத்தைகள் மீது கவனம் கொடுங்கள். நாம தேவதையாக ஆகி ஸ்வர்க்கத்திற்கு அதிகாரியாக ஆகக்கூடியவர்கள். அதனால் நம்முடைய நடத்தைகள் மீது ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். இப்போது நாம் அனைவருமே கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எதுக்கு என்றால், உள்நோக்கு முகமாக சென்று ஒவ்வொருவரும் சுய சோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் விசேஷமாக நம்முடைய மனதில் நாம் மௌனத்தை கடைபிடித்து நம்முடைய மனோபலத்தை அதிகரிக்க வேண்டும். நேரத்தின் அனுசாரமாக பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய தூண்டுதல் என்னவென்றால், நீங்கள் தனக்குத்தானே சோதனை செய்யுங்கள். என்னுடைய மனதில் தூய எண்ணங்கள் எந்த அளவிற்கு வருகின்றது, எந்த அளவிற்கு நான் என்னுடைய மனதிற்கு நான் அதிகாரியாக ராஜாவாக இருக்கின்றேன். மனம் என்ற மந்திரி நியமப்படி தூய எண்ணங்களை கொண்டு வருகின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய மனம் நான் என்ற தேக அபிமானத்தினுடைய வீண் சிந்தனைகளில் செல்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். தன்னை நாம் பார்க்கக்கூடிய பயிற்சியை தான் நாம் அதிகப்படுத்த வேண்டும். பிறரை பார்ப்பது, பிறரை பற்றி சிந்திப்பது, பிறரை பற்றிய எண்ணங்களை நம்முடைய மனதில் கொண்டு வருவது, இவைகள் நம்முடைய மனதின் சக்திகளை இழக்கச் செய்துவிடும். மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்து பிராப்திகள், அனைத்து பலன்களையும் அடைய செய்வதற்கான ஒரு மிக உன்னத சக்தி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்கள் கொண்டு வருவதன் மூலம்தான் நமக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி என்பது இருக்கும். நம்முடைய மனதில் நேர்மறையான எண்ணங்கள் வருகிறதா, இல்லை எதிர்மறையான எண்ணங்கள் வருகிறதா, இதை நாம் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடிக்கடி நாம சோதனை செய்ய, எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது அவைகளை நாம் உணர்ந்து மாற்றம் செய்து நேர்மறையாக மாற்ற வேண்டும். நாம கவனம் கொடுக்கணும். எனக்குள்ள எந்த அளவுக்கு நேர்மறையான எண்ணங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய மனசு சுத்தமாகும். அது மட்டும் இல்ல, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தியும் நமக்கு வரும். பாருங்க, நம்ம எல்லாருமே பாபா நினைவில் மனதை ஒருநிலைப்படுத்தி பாப் தாதாவினுடைய அன்பை அடைவதற்கான ஒரு அனுபவத்தை செய்யணும். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மனதில் நல்ல சிந்தனைகளை கொண்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரும். பாபா விசேஷமா நமக்கு அண்டர்லைன் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. நாம எல்லாருமே தன்னை என்ன நினைக்கணும்னா, நான் சேவாதாரி, நான் ஈஸ்வரிய சேவாதாரி. ஈஸ்வரிய சேவாதாரியினுடைய முதல் கடமை என்ன? சுய சேவை. சுயத்திற்கான சேவையை நாம் செய்ய வேண்டும். சுய சேவையில நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் என்ற அந்த தேக அபிமானம், தேக உணர்வினுடைய அந்த எண்ணங்கள், அது நம் மனதை பாதிக்கும். நம்ம மனசை மட்டும் அது பாதிக்காது. ஈஸ்வரிய சேவையில போகும்போது பல தடைகளை நமக்கு கொண்டு வந்துட்டே இருக்கும். அதனால சேவையில நமக்கு திருப்தியும் வராது, பிறரையும் நம்மால திருப்திப்படுத்த முடியாது. அப்போ நாம ஈஸ்வரிய சேவாதாரிகள்னு சொல்லும் போது சுயத்தின் மீது கவனம் செலுத்துவது மிக முக்கியமானது. பாபா பிரத்யக்ஷமா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, சுயத்தினுடைய தாரணையில கவனம் கொடுங்க. அநேக முறை பாபா முரளியில சொல்லியிருக்காங்க, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய முகம் பாபாவை சாட்சாத்காரம் செய்ய வேண்டும்.
அப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. பாபாவை பிரத்யட்சப்படுத்தக்கூடிய பொறுப்பானது நம்ம அனைவருக்குமே இருக்கு. அப்ப நம்ம பார்க்கணும், நான் பாபாவுக்கு சமமா முழுமையான நிலை அடைஞ்சிருக்கிறேனா? பாபாவுக்கு சமமா நிறைவான நிலை அடையறதுக்கு அனைத்து தடைகள் வந்தாலும் கடந்து செல்லக்கூடிய மனோபலம் எனக்கு இருக்கா? நிறைவான நிலைன்னா அர்த்தம் என்ன? எல்லா குறைகள், பலகீனங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடணும். எதுவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நீங்களே பாருங்க, இப்போ படிப்பு படிக்கிறாங்க, படிப்பினுடைய எல்லா பாடங்கள் முடிஞ்ச பிறகு பரீட்சை வைக்கிறாங்க. அந்த பரீட்சையினுடைய தினம் அன்று அவங்களுக்கு உட்காந்து நீங்க படிங்க படிங்கன்னு புத்தகத்தை கொடுத்து படிக்கவா சொல்லுவாங்க? புத்திசாலி குழந்தைகள் என்ன பாடம் கற்றுக்கிட்டாங்களோ அந்த பாடத்தை டெய்லி ரிவைஸ் பண்ணி கடைசி பரீட்சை நேரத்துல அவங்க என்ன பண்ணிடுவாங்க? பாஸ் வித் ஆனர் ஆயிடுவாங்க. அது போலதான் நாம கூட பாஸ் வித் ஆனர் ஆகணும்னா தர்மராஜாவினுடைய தண்டனைகளிலிருந்து முக்தி அடைஞ்சிருக்கணும். தர்மராஜ் பாபா நம்மள சுவாகதம் பண்ணணும், நமக்கு வரவேற்பு கொடுக்கணும். பாப் தாதா நம்ம அவருடைய கரங்கள்ல பாபா என்ன பண்ணணும்னா நம்மள வெல்கம் பண்ணணும். பாபா சொல்லணும், ஓ எனக்கு சமமான குழந்தைங்களே வாங்க வாங்க, அப்படி பாபா நம்மள அழைப்பு கொடுக்கணும். நமக்கு பாபாவுக்கு சமமான குழந்தைகள், பாபாவுக்கு சமமான மார்க் வாங்கின குழந்தைகள், அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வரவேற்பானது இருக்கும். இந்த நேரத்துல நாம எல்லாருமே நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய குறைகளை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. இந்த குறை இருக்கு, இதை நீக்கணும், அப்படி நம்ம அதை என்ன பண்ணணும்? அதிகமாக அதை சிந்தனை செய்யக்கூடாது. என்னெல்லாம் பலகீனங்கள் இருக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சோ அதை நம்ம புத்தியில திடமான எண்ணங்களை கொண்டு அதை நீக்குவதற்கான பிராயத்தனை செய்யணும், முயற்சி பண்ணணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. சரீரத்துல என்ன நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது இல்ல, அந்த நோய்க்கான நிவாரணம் என்ன, அந்த நோயை சரி பண்றதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு தானே கவனம் கொடுக்கிறோம். அது போல ஆத்மால என்னெல்லாம் பலகீனங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு, அவைகளை நீக்குவதற்கான பயிற்சி செய்யணும். அதனாலதான் நாம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்முடைய திருஷ்டி. நம்முடைய திருஷ்டி எப்பொழுதுமே உயர்ந்த திருஷ்டியாக இருக்கும். நம்ம எல்லாரையுமே பார்க்கும்போது ஃபரிஷ்டாக்களாக பறந்துட்டே இருக்கிறவங்களாதான் பார்க்கிற. நாம கூட பாபாவுக்கு சமமாகி பறக்கக்கூடிய ஃபரிஷ்டா ஆகி அனைவரையும் ஃபரிஷ்டாவாக பார்க்க வேண்டும். இது நேரம், அப்படிப்பட்ட நேரம், சக்திகளை சேமிக்கக்கூடிய நேரம். சக்திகளை செலவழிச்சிட்டோம்னா பின்னாடி சேமிப்பு இருக்காது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இல்ல ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த பொருளை வாங்குற வரைக்கும், அந்த காரியம் முடிகிற வரைக்கும், இரவு பகல் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த பொருளும் அந்த காரியமும் தான் நினைவுக்கு இருக்கும். அது போல நாம அடைய வேண்டியது என்ன? நான் பாபாவுக்கு சமமாக பரிஷ்டா ஆகணும். பாபாவுக்கு சமமாக சைலன்ஸ் ஸ்திதியில் இருக்க வேண்டும். தடைகள் வந்தால் அவைகளை நான் கடந்து பறந்து செல்லணும். அந்த தடைகளை உட்கார்ந்து இது எதனால் வந்தது, எப்படி வந்தது, யார் மூலம் வந்தது, வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு உட்காந்து அந்த பாறாங்கல்ல உடைச்சிட்டு இருக்க கூடாது. உடைக்கிறதுனால தன்னுடைய சக்தியும் விரயமாகுது, நேரமும் விரயமாகுது, நம்முடைய மனோபலம் பலகீனம் ஆகிடும். அதனால நம்ம திட சங்கல்பா பண்ணணும், நான் பாபாவுக்கு சமமாக சம்பன்ன நிலை ஃபரிஷ்தா, நிறைவான ஃபரிஷ்தா ஆகணும். என்னுடைய முகம் மற்றும் நடத்தை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய பேச்சுக்கள் மூலம் பாபாவை நான் பிரத்யக்ஷப்படுத்தும். ஏன்னா நம்ம எல்லாருமே சாதாரண குழந்தைங்க கிடையாது. பாபாவே நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார், பகவான் நமக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நாம எவ்வளோ கவனத்தோடு, எவ்வளோ ஆர்வத்தோடு, எவ்வளோ இடைவிடாது நம்ம படிக்கணும். இங்க குரு நமக்கு கற்றுக் கொடுத்தா கூட
குரு சிஷ்யர்கள் என்ற சம்பந்தத்துல இல்ல. நம்ம பரமாத்மா நமக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கிறார். அவர் தந்தையாக நண்பனாக இருக்கின்றார். அவருடைய அன்புல நம்ம மூழ்கி படிக்கிறோம். அந்த நஷா, அந்த போதை இருக்கணும். நாம சங்கம் யுகத்தில் வந்திருக்கின்றோம். சங்கம் யுகத்துல நாம எல்லாருமே ரொம்ப அதிர்ஷ்டசாலி குழந்தைகள், ரொம்ப மகான் ஆத்மாக்கள், வரதானங்களை கொடுக்கக்கூடிய பாப் தாதாவினுடைய குழந்தைகள் என்ற போதை நமக்கு இருக்கணும். உலகத்துல கடவுள்கிட்ட எனக்கு கருணை காட்டுங்க, எங்களுக்கு ஒவ்வொரு அடியிலையும் நீங்க உதவி செய்யுங்க, வரதானங்களை கொடுங்க, அப்படி என்ன பண்றாங்க கடவுள்கிட்ட அவங்க கேக்குறாங்க. ஆனா பாபா நம்ம கேக்குறதுக்கு முன்னாடியே நம்மள நிறைச்சிட்டாரே, நம்மள பரமானந்தத்தினுடைய அனுபவத்தை செய்விக்கிறாரே. எப்ப அனுபவம் செய்ய முடியும்? எப்ப பிரபுவுக்கு அர்ப்பணம் ஆகின்றோம். பிரபுவுக்கு எப்ப நம்ம அர்ப்பணம் ஆகின்றோமோ அப்பதான் அந்த பரமானந்தத்தை நம்ம அனுபவம் செய்ய முடியும். யாராவது கேக்குற, உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, நீங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம போதையோட சொல்லணும், நான் பரமாத்மாவை அடைஞ்சிட்டேன், என் கையில பரமாத்மாவினுடைய சக்தி இருக்கின்றது, நான் பரமாத்மாவினுடைய குடை நிழலில் இருக்கின்றேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம சொல்லணும். நாம தான் பாண்டவர்கள், நாம தான் மகாவீரர்கள். மாயாவை நம்முடைய கால் அடியில போட்டு நசுக்கி விட்டுணும். ஏன்னா நம்ம எல்லாம் பாண்டவர்கள் இல்லையா, மகாவீரர்கள் இல்லையா. மாயையினுடைய சக்தி ராவண ராஜ்யத்தோட முடிஞ்சுவிடும். இப்ப ராவண ராஜ்யம் முடிய போகுது, நம்ம கிட்ட இருந்து அது விடுதலை வாங்க போகுது. இது கடைசி நேரம் நம்ம புரிஞ்சுட்டோம். அதனால நம்முடைய முகத்தை மாயா கிட்ட இருந்து திருப்பி பாபா பக்கம் வச்சுக்கணும். நம்முடைய கால்கள் எப்போதுமே பவித்திரமான கால்கள். ஏன்னா பாபாவுடைய ஸ்ரீமத், பாபாவுடைய தூய்மையான மார்க்கத்தின் வழி செல்லக்கூடிய பாதங்கள். ஏன்னா பிரம்மா பாபா குழந்தைகளுடைய கால்கள் எப்படி இருக்குன்னு கூட பாப்பாரு. குழந்தைகள் தூளமா சாக்கார இந்த சரீரத்தினுடைய கால்களை கூட குழந்தைங்க சுத்தமா வச்சுக்கிறாங்களான்னு பாபா செக் பண்ணுவாரு. எல்லா விஷயத்திலையும் குழந்தைகள் மீது பாபா ரொம்ப கவனம் செலுத்துவார். எதுக்காக பாபா இவ்வளோ கவனம் செலுத்துறாரு? நம்ம அனைவரையுமே எல்லாத்திலிருந்து விடுதலை செய்விச்சு சத்தியுகத்தினுடைய விஸ்வ மகாராஜா மகாராணி ஆக்கணும்னு பாபாவுக்கு லட்சியம் இருக்கு. நம்ம எல்லாரும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க பாருங்க. பகவானே என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மை உயர்ந்தோர்களாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டியிருக்கார் இல்லையா. அதனாலதான் பாபா நமக்கு சொல்றாங்க, நீங்க மௌலாயி மஸ்தியில இருங்க, அப்படி ஒரு ஆனந்தம் பரமானந்தத்துல மூழ்கிடுங்க. நான் யோகி, நான் அப்படிப்பட்ட யோகி, என்னுடைய மனம் ஒரே ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டுமே மூழ்கி இருக்கும். நான் அதிர்ஷ்ட நட்சத்திரம், நான் அதிர்ஷ்ட ரத்தினம், பாபாவினுடைய உள்ள சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ரத்தினம், உள்ள சிம்மாசனத்துக்கே நான் அதிகாரியாக ஆகியிருக்கிறேன். இப்படி நமக்கு பாபா கொடுத்த வரதானங்களை நாம நமக்கு நினைவூட்டும். அப்படி நினைவூட்ட ஊட்டதான் அதீந்திரிய சுகத்தினுடைய அந்த போதையானது நமக்கு வரும். முக்கியமா நீங்க அமிர்த வேலை நேரத்துல நீங்க நிரந்தரமா இப்படி ஸ்வமானத்தினுடைய பயிற்சி பண்ணுங்க. தனக்குத்தானே நீங்க புரிய வைங்க, நான் எவ்வளவு சிரேஷ்ட ஆத்மா. ஒரு உறுதிமொழி எல்லாரும் எடுங்க, இன்றிலிருந்து எதிர்மறையான விஷயங்களுக்கு நான் ஸ்வாகா பண்றேன். எப்படி பாருங்க, ஏதாவது ஒரு பிடிக்காதவங்க இருந்தாங்க, பிடிக்காத பொருள் இருக்குன்னா அதுக்கு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, செத்து ஒளிங்கன்னுவாங்க. அது நம்ம கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா விலகணும்னு தான் அர்த்தம். அப்ப அது போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள், அசுத்தங்கள், பலகீனங்கள், குறைகள், இவைகளை நாம் முற்றிலும் நீக்க வேண்டும். அதிலிருந்து நாம முழுமையா இறந்து போயிடணும். பழைய உலகத்துல இருந்து இறந்து போயிடணும். பழைய உலகத்துல இருந்து இறந்தாதான் எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்யத்தினுடைய சுகத்தை நம்மளால அனுபவம் பண்ண முடியும். சேவையில நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். சேவையில
எல்லாமே நான் இருந்துச்சுன்னா அங்க சேவையில முழுமை அடைய முடியாது. பாபா எப்படி குழந்தைகளை முன்னாடி வச்சாரு, நீங்கன்னு பாபா முன்னாடி வச்சாரு, நீங்கள் இல்லாமல் எதுவும் இல்லைன்னு பாபா சொன்னாரு. அது போல நாம கூட பிறரை முன்வைக்கும் போது நாம சக்திசாலியாக ஆகிவிடுவோம். நாம பிறரை முன்னாடி வைக்கும்போது பாபா கூட நம்மள என்ன பண்ணுவார்னா வரதானங்கள்னால நிறைச்சிடுவாரு. நம்ம யோகிகள், நமக்கு யோகிகளுக்கு பேராசையோ மோகாவோ தேக அபிமானமோ எதுக்கு? தேகத்தினுடைய அபிமானம் கூட நமக்கு இல்லை. ஏன்னா இது அழியக்கூடிய சரீரம். பெயர் புகழுக்கு நம்ம வசமாகுவது இல்லை. ஏன்னா சத்யுகத்துல இருந்து நம்ம துவாபர கூட பாருங்க நமக்கு எவ்வளவு பெயர் புகழ் இருக்கு. அதனால இந்த சங்கம் யுகத்துல நமக்கு பெயர் புகழினுடைய ஆசைகள்லாம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம தேகத்திலிருந்து விடுபட்டவங்களா ஆகணும். மனதை மௌனமாக வைத்து கொள்ளக்கூடிய பயிற்சி செய்யணும். ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், நான் மாயாஜீத், நான் மாயையை வென்றவன் என்ற உணர்வு வேணும். ராவணன் என்னுடைய கால் அடியில இருக்கு. நான் என்ன ஆர்டர் கொடுக்குறேனோ அந்த ஆர்டர் படிதான் ராவணனே காரியம் செய்துட்டு இருக்கிறான். நீங்க கண் விழிச்சோடனே நினைங்க, நான் மாயாஜீத் ஆத்மா. இந்த சரீரம் கூட நான் சொல்ற பேச்சுதான் கேட்கும். நான் இந்த சரீரத்துல அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். அமைதியினுடைய ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறேன். அதனால என்னுடைய மனசுல அமைதியினுடைய சக்தியை நம்ம நிறைக்கணும். நாம எல்லாரும் பாபாவுக்கு கீழ்ப்படியக்கூடிய குழந்தைகள். பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு விரோதமா விபரீதமான எண்ணங்களை நம்முடைய மனசுல கொண்டு வரக்கூடாது. பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளை அடிப்படி நம்ம நடக்கிறவங்களதான் கீழ்ப்படியக்கூடியவர்கள்னு சொல்லப்படுது. அப்ப கீழ்ப்படியக்கூடிய குழந்தைகள்னா நிரந்தரமா பாபா என்ன சொல்றாரோ அததான் தன்னுடைய எண்ணங்கள்ல கொண்டு வருவாங்க. ஸ்ரீமத்துக்கு புறம்பான மனதினுடைய வழிப்படி போறது, பிறருடைய வழிப்படி போறது, இந்த காரியங்கள்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. லௌகிக்ல கூட கட்டளைப்படி காரியம் செய்யற குழந்தை பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யும். அவங்களுடைய பார்வைக்குள்ளேயே இருக்கும். அது போல நாம பாபாவுடைய கீழ்ப்படியக்கூடிய குழந்தைகள், கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தைகள். அப்ப பாபாவுடைய பார்வையிலிருந்து நாம விலகி போகவே கூடாது. ஏன்னா பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க தான் என்னுடைய ஆசைகளுடைய தீபங்கள் ஆவீர்கள். அப்ப நாம தான் பாபாவுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். பாபாவுடைய ஆசைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு தான் பாபா என்ன பண்ணிருக்காருன்னா சக்தி கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ பாபாவுடைய ஆசைகள், பாபாவுடைய விருப்பங்களை நம்ம பூர்த்தி செய்யறோமோ அவ்வளோ ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள சேமிப்பாகிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு பாபா எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார். சேவை செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பை அடைந்தவர்கள் தலையில் பாரம் என்பது இருக்கக்கூடாது. ஏன்னா பாபா பொறுப்பு கொடுத்திருக்கார், ஆனா சுமை கொடுக்கலையே. நமக்கு சுமை கிடையாது, நம்மை சுகமான சுமைகள் தான் கொடுத்திருக்கிறார் பாபா. பாபா நமக்கு லாட்ரி கொடுத்திருக்கிறாரு. பாபாவுடைய லாட்ரி கிடைச்சிருக்கு. பாபா லாட்ரியில நம்ம அவ்வளோ குஷியா இருக்கணும், அவ்வளோ குஷியா இருக்கணும். இந்த சரீரத்தினுடைய உபாதைகள் இல்ல தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அவைகள் நம்முடைய மனதை பாதிக்க கூடாது. அந்த அளவுக்கு நமக்குள்ள நஷா ஏத்தி இருக்கணும், நமக்குள்ள போதை ஏத்தி இருக்கணும். ஏன்னா நம்ம மதுபன் வரோம். மதுபன் வந்தோடனே நமக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா குஷி கிடைச்சிருதுல. மதுபன் வந்தோடனே பாருங்க, எல்லாருடைய முகத்துல எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ ஆனந்தம். வீடு வாசல்லாம் விட்டுட்டு வந்தா கூட அவைகளுடைய நினைவுகள் எதுவுமே இல்லாம, எந்த கவலையும் இல்லாம, எந்த சிந்தனையும் இல்லாம பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாபா நமக்கு என்ன பண்றாரு? அந்த ஒரு அனுபவத்தை நம்ம எல்லாருமே மதுபன் பூமியில அனுபவம் செய்யறோம். சுகத்தினுடைய அனுபவத்தை நம்ம செய்யறோம். அப்ப இந்த சுகம் அனுபவிக்கிறதுக்கு அப்ப என்ன தேவைப்படுது?
நம்முடைய மனசுல நல்ல தூய எண்ணங்கள் தான் தேவைப்படுது. பாபாவுடைய ஞானம் கேட்கிறோம், கேட்டு நம்முடைய மனசை என்ன பண்றோம், பவித்திரமாக்குறோம். பவித்திரத்தின் மூலம்தான் பாபாவுடைய நினைவானது நிரந்தரமாக செய்ய முடியும். இது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பரிவாரம், இது நானு, இது என்னோடது, இப்படி எல்லாம் யோசிச்சு மனசு கலர்ப்படைஞ்ச உடனே புத்தி என்ன பண்ணிடுது, சரியானதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இல்லாம போயிடுது. என்ன பண்ணிடுறோம் அப்புறம் அடுத்து, நம்முடைய பலகீனமான சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பலகீன சம்ஸ்காரங்களுடைய ஆர்டர் படி நம்முடைய கர்மேந்திரியங்கள் காரியம் செய்ய ஆரம்பிச்சிடுது. அப்போ கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்படுதுங்கும் போது தானாவே எல்லாமே பாதிச்சிடுது. அதனாலதான் பாபா நமக்கு நிறைய தூண்டுதல் கொடுக்குற, குழந்தைகளே நீங்க தன்னைத்தானே நான் நிமித்தமான ஆத்மா, நான் பொறுப்பாளன், செய்பவர் செய்விப்பவர் பாபா என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உணர்வு நம்ம எல்லாருக்குமே வேணும். நீங்க எல்லாருமே அமிர்த வேலையில இந்த ஒரு பொசிஷன், இந்த ஒரு நிலையில நீங்க தியானம் பண்ணுங்க. நான் பாபாவினுடைய கருவி, ஈஸ்வரிய சேவாதாரி, உலகத்துக்கே நன்மை செய்வதற்காக பாபா என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்கு பாபா நான் வெற்றி அடைகிறேங்கிற அந்த வெற்றி திலகத்தை அமிர்த வேலையில எனக்கு வைக்கிறார். நீங்க அப்படி அனுபவம் பண்ணுங்க, உங்களுடைய தூக்கம் எல்லாம் பறந்து போயிடும். அமிர்த வேலையில ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம பாபாவுடைய நினைவுல இருக்கணும். அமிர்த வேலையில பாபா பாபா பாபான்னு சொல்லி பாபாவுடைய நினைவில் மூழ்கக்கூடிய அபியாசத்தை நம்ம செய்யணும். அப்ப முழு நாள் நமக்கு என்ன ஆயிடும்னா, மனசும் சந்தோஷமா இருக்கும், சரீரமும் நல்ல காரியங்கள் செய்யும். நாளினுடைய ஆரம்ப நேரத்திலேயே நம்முடைய மனதை பாபாவுடன் இணைக்கும் போது முழு நாள் அந்த இணைப்பானது நிரந்தரமாக இருக்கும். பாபா கூட என்ன சொல்றாரு நமக்கு, எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நீங்க உறுதியா செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சம் செய்யறது, கொஞ்சம் கொஞ்சம் விட்டுறது, நினைச்சா செய்யறது, நினைச்சா செய்யறது இல்ல அப்படின்னா நம்ம பக்காவா செய்யலன்னு தானே அர்த்தம். நம்ம இன்னும் கச்சாவா தானே இருக்கிறோம். அப்ப பாபாவுக்கு பக்கா குழந்தை தானே வேணும். பக்கா குழந்தைகள் மீது தான் பாபா கூட என்ன பண்றாரு, ஆழமான அன்பானது குழந்தைகள் மீது செலுத்துற. ஏன்னா பாபா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆத்மாவுடைய ஒரிஜினல் குணமே என்னன்னா சாந்தி தான். சாந்தியினுடைய அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தருமே கட்டாயம் செய்யணும். நம்ம பக்தர்களா இருக்கும்போது கூட பகவான் கிட்ட என்ன வேண்டணும், ஹே பகவான் எனக்கு அமைதியை கொடு, மனதிற்கு அமைதியை கொடுன்னு தான் கேட்டோம். ஏன்னா ஆத்மா அமைதியான ஆத்மா. அதனால நம்முடைய மனசை எவ்வளோ அமைதியா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ அமைதியா வச்சுக்கணும். நமக்கு பாபா ஞானம் கொடுத்துருக்க, நம்ம எல்லாருமே ஞான ஸ்வரூபமான ஆத்மாக்கள். அப்ப ஞானம் நிறைந்த குழந்தைகள் ஒருபோதும் தவறான செயல்களை செய்துட்டு பச்சாதாபம் அடைய மாட்டாங்க இல்லையா. மனதினுடைய பச்சாதாபம் வருதுனாலே அர்த்தம் என்ன, ஞானத்தினுடைய புரிதல் நம்ம கிட்ட குறைவா இருக்குன்னு அர்த்தம். பாபா ஞானம் கொடுத்திருக்கிறாரே, அந்த ஞானத்தை நம்முடைய செயல்ல நாம பிரயோகப்படுத்த, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பிரயோகப்படுத்த வேண்டியது நம்முடைய திருஷ்டி. நம்முடைய திருஷ்டி சுயத்திற்காகவும் உயர்வா இருக்கணும், மற்றவர்களுக்காகவும் உயர்வா இருக்கணும். ஏன்னா நாம எல்லாருமே திருஷ்டியின் மூலம்தான் சிருஷ்டியவே படைக்க போறோம். அப்போ நம்முடைய திருஷ்டி ஆத்மீக திருஷ்டியா இருக்கணும், தூய்மையான திருஷ்டியா இருக்கணும், ஸ்நேகமான அன்பான திருஷ்டியா இருக்கணும், சகோதரத்துவ திருஷ்டி இருக்கணும். இதெல்லாம் இல்லாம ஜோஷ், எனக்குள்ள வேகம் வருது, ஆவேசம் வருது அப்படின்னா என்னுடைய திருஷ்டி மாறிடும்ல. அதனாலதான் பாபா நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கவன ஈர்ப்பை கொடுக்கிறாரு. நீங்க சுய சோதனை கட்டாயமா செய்யுங்க, சுயத்தின் மீது கவனம் அதிகமாக செலுத்துங்கள். நம்ம மனசுல நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரோமா இல்ல எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வரோமாங்கிறத அடிக்கடி நீங்க சோதனை பண்ணுங்க.
அமிர்த வேலையில கூட பாபா கிட்ட கேளுங்க. ஏன்னா நாம என்ன செய்யறோம், என்ன தவறு செய்யறோம், நம்ம எப்படி இருக்கணும், எல்லாமே பாபா நமக்கு சொல்லித்தர தயாரா இருக்காரு. அமிர்த வேலையில நம்ம கேட்டோம்னா பாபா நமக்கு டச் பண்ணுவார், நமக்கு தூண்டுதல் கிடைக்கும், பாபாவுடைய சக்தியும் கிடைக்கும். ஏன்னா பாபாவுடைய நினைவில் காரியம் செய்வதற்காக நம்ம முயற்சி செய்யும் போது பாபாவும் அந்த இடத்தில் நமக்கு ரொம்பவே என்ன பண்ணுவார்னா உதவி செய்வார். ஒவ்வொரு அடியிலும் நான் உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? பாபாவுடைய வார்த்தைகளுக்கு பாபா உத்தரவாதம் கொடுக்கிறார் இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். நமக்கு பாபாவுடைய நம்பிக்கை, பாபா மீது நம்பிக்கை, பாபாவுடைய சப்தங்கள் மீது நம்பிக்கை, பாபாவுடைய ஞானத்தின் மீது நம்பிக்கை இருக்கும்போது நம்முடைய மனோபலம், மனோசக்தியானது நமக்குள்ள நிறைஞ்சிடும். மனோபலத்தை அதிகரிச்சு நம்ம எல்லாருமே சக்திசாலி ஆகிறதுக்காக தான் பாபா இவ்வளோ காரியங்களை நமக்காக செய்துட்டே இருக்கிறார். அதனால நாம எல்லாரும் கூட, நீங்க எல்லாரும் கூட விசேஷமா கவனம் கொடுங்க. மனதினுடைய மௌனத்தை கடைபிடித்து மனதை சக்திசாலியாக ஆரோக்கியமானதாக ஆக்குவதற்கு நீங்கள் அனைவரும் முயற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி.